சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். பொதுவாவே நாம பெண் கடவுளை வணங்குறோம், பெண்களை சக்தின்னு சொல்றோம். ஒரு ஆணோட வாழ்க்கையில மிகச்சிறந்த துணையா இருக்கிறதும் பெண்கள் தான். ஆனா பெண் குழந்தைங்களை நம்ம சுமையா தானே நினைக்கிறோம். ஆண் குழந்தைங்களுக்கு சமமா பெண் குழந்தைங்களோட பிறப்பையும் நாம போற்றணும். அப்படி போற்ற ஆரம்பிச்சாலே பெண்கள் இன்னும் பல சாதனைகளை படைக்க முடியும். அந்த மாதிரி சாதிக்க ஆசைப்படுற எல்லா பெண்களுக்குமான மேடை தான் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் பெண்ணே. இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில இறால் வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு ராணி ஸ்டான்லி அவர்கள் நமக்கு சொல்ல போறாங்க. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போறது இறால் வெங்காய தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இறால் 1/4 கிலோ, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புளித்தண்ணீர் சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கருவேப்பிலை கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு, தண்ணீர். இப்போ இந்த இறால் தொக்கு எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வைக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்ற போறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட போறோம். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சோம்பு போட போறோம். சோம்பு போட்டு இப்போ இதில் வெங்காயத்தை போட்டு வதக்க போறோம். வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போறோம். இதில் நம்ம பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்க்க போறோம். இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது இது நல்ல வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதில் இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் சேர்த்து இந்த கழுகி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிற இந்த இறாவை இதில் போட போறோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்க போறோம். இறால் நமக்கு 2-3 மினிட்ஸ்லயே இறால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். இது இப்போ இந்த இறால் கலர் மாறி இது நல்லா வெந்துருச்சு.
இதில் வந்து நம்ம இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இதை வேற சர்விங் டிஷ்ல மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம சர்விங் டிஷ்ல எடுத்துப்போம். சுவையான இறால் வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இறால் வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததான் நம்ம உணவு திட்ட வல்லுநரை சந்திக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அடுத்ததா நலம் வாழ பகுதியில நம்ம பல பெண்களுக்கு பிரச்சனையா இருக்கிற இரத்த சோகையை பத்தி டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரத்த சோகை அதாவது அனீமியா பத்தி பேசுவோம். அனீமியாக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம்னு. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் அனிமிக்காக இருக்காங்க. அடுத்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அனிமியா இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு அங்கே உணவு சத்து குறைபாடுனால அனிமியா இருக்குது. அனீமியாங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் அப்படிங்கிற பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் குறையிறது. ஹீம்ங்கிறது அயர்ன் இரும்பு சத்து, குளோபின்ங்கிறது புரோட்டீன் புரத சத்து. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இரும்பு சத்து குறைவாக இருந்தாலோ அல்லது புரத சத்து குறைவாக புரோட்டீன் சத்து குறைவாக இருந்தால் கூட அனீமியா வரலாம். இன்னொன்று இது வந்து நியூட்ரிஷனல் அனீமியான்னு சொல்லுவாங்க. சாப்பாடு குறைவினால வர அனீமியா. இன்னொன்று வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால கூட அனீமியா வரலாம். யாருக்காவது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பெண்களுக்கு, அதனால அனீமியா வரலாம். இல்லை சிலருக்கு குடல் வியாதி ஸ்டமக் ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு வந்து மோஷனோட பிளட் போகும், அப்பவும் அனீமியா வரலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அனீமியா ஒரு வியாதியோட சிம்டம், அறிகுறி. நம்ம இப்போ பேசுறது வந்து நியூட்ரிஷனல் அனீமியா. முதல்ல அனீமியா இருந்தால் ஏன் அனீமியா இருக்குன்னு பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம எப்போவாது ஹெல்த் செக்அப் பண்ணும்போது ஹீமோகுளோபின் குறைவுனா எதனால குறைவு, ஃபர்ஸ்ட் உணவுனால குறைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கரெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இரும்புச்சத்து அதிகம் இல்லை உணவுகளை சேர்த்துக்கணும். புரோட்டீன் சத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். இரும்பு சத்து எதுலெல்லாம் அதிகமாக இருக்குன்னா முதல்ல மாமிச உணவுகளில் எல்லாமே இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது. அதுக்காக நீங்கள் நான் வெஜிடேரியனாக மாறணும்னு அவசியம் இல்லை. பால் கூட நம்மளுக்கு அனிமல் கிட்ட தான் கிடைக்குது. ஸோ ஒரு வெஜிடேரியனுக்கு சோர்ஸ் ஆஃப் குட் ப்ரோட்டீன், குட் வேல்யூ ப்ரோட்டீன் வந்து பால் சார்ந்த பொருட்கள். கீரை வகைகளில் நிறைய இருக்குது. நட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கொட்டை வகைகள், அதுலெல்லாம் கூட நிறைய அயர்ன் இருக்குது. நம்மளுடைய சாதாரண அவல் அதில் இருக்குது. இன்னொன்று நிறைய ரிசர்ச் பண்ணி கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, இரும்பு வானொலியில் சமைச்சா கூட நம்ம உடம்புக்கு கொஞ்சம் அயர்ன் சக்தி அதிகமாக போகும். இன்னொன்று புரோட்டீன் எல்லா பருப்பு வகைகள்லையும் இருக்குது, மாமிச பொருட்கள் இருக்குது, பாலில் இருக்குது, நிறைய சோயாபீன்லாம் நிறைய புரோட்டீன் இருக்குது. காய்கறிகளில் வந்து பட்டாணி, பீன்ஸ் இதுலெல்லாம் கூட புரோட்டீன் சத்து அதிகம் இருக்குது. நம்ம நார்மலாக பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்டு, அதாவது வேணுமே பால் குடிக்காமல் ஜூஸ் குடிக்கிறது, இல்லை நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பட்டினி கடந்து வெயிட்டை குறைக்கிறேன்னு பார்க்குறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட அனிமியா நிறைய வருது. ஸோ அனிமியாங்கிறது ஒரு அறிகுறி. நம்ம அதை வந்து வராமல் தடுக்கணும். வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்கிறதையும் பார்க்கணும். இதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் அடுத்த நலம் வாழ பகுதியில் நாம பார்க்கலாம்.
ராஜா காலத்திலிருந்தே பெண்களுடைய கால்களை அழகுபடுத்துற விஷயமா சிலம்பு இருக்கு. நவீன காலத்துல அது கொலுசா மாறி போச்சு. அந்த கொலுசுல என்ன புது புது விஷயங்கள் இருக்குன்றத புதுசா பகுதியில நாம பார்க்கலாம். திருவிழாவின் அத்தனை கொலுசு சத்தத்திலும் எனக்கு மட்டும் தனியாக கேட்கும் உன் கொலுசின் இசை. கொலுசு பெண்கள் கால்களில் அணியும் ஆபரணம். நடக்கும் போது மென்மையான மணியொலி எழுப்பும் ஆபரணம் என்றும் கூறலாம். மாடும் பெண்களுக்கு பாரம்பரிய வெள்ளி கொலுசுகளில் மனம் அவ்வளவாய் லயிப்பதில்லை. குறைந்த விலையில் புது புது டிசைன்களில் கலராய் கொலுசுகள் கிடைத்தால் சும்மா விடுவார்களா? வாங்கி குவித்து விடுவார்கள். கிறிஸ்டல் கொலுசுகள் கலராய் கிடைப்பதால் உடுத்தும் சுடிதார் சேலையின் நிறத்திற்கு மேட்சிங்காக அணிய முடியும். கருக்காத வெள்ளியில் பளிரென மின்னும் வண்ண கிறிஸ்டல் கற்கள் கொலுசுக்கு அழகையும் காலுக்கு கவர்ச்சியும் கொடுக்கிறது. இதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அடுத்த புதுசா பகுதியில நாம பார்க்கலாம். பெண் குழந்தைங்களோட பிறப்பு விகிதம் குறையறதுக்கான காரணங்கள்லாம் என்னன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க. அதாவது பெண் சிசு கொலைகள், செலக்டிவ் அபார்ஷன், வறுமை, உளவியல் ரீதியான மூட நம்பிக்கைகள், அதுக்கப்புறமா விலைவாசி உயர்வு. ஆனா இந்த அத்தனை தடைகளையும் தாண்டி சாதிச்சுக்கிட்டு இருக்க பெண்களோட அடுத்த வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.